ஈரான்ல வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் நடக்குது. அணு ஆயுதத்தை ஈரான் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்ஸை ஈரான் மேல நடத்த, இஸ்ரேல் வந்து இந்த போரில் நேரடியாக குதிக்க, அமெரிக்காவும் குதிக்க, ஈரான் வந்து பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் வந்து ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்தொல்லா கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்த லைன் ஆஃப் லீடர்ஷிப்பில் இருந்தவங்க எல்லோரும் அடுத்தடுத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்வு நடைபெறும் நிலையில் அந்த கோம் நகரில் அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்துலையே தாக்குதல் நடத்தப்பட்டு, தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருந்தவர், அடுத்து வர வாய்ப்புள்ளவர் என எல்லோரையும் போட்டு தள்ளியிருக்கிறது இஸ்ரேல். அப்படி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் 50,000 ட்ரூப்ஸ் வந்து அமெரிக்கா இந்த இடத்துல சுற்றி வந்து நிலைநிறுத்தி இருக்கிறது. உங்களுக்கு இஸ்ரேல் உடைய படைகளும் வந்து களமிறங்கி இருக்கிறது. உங்களுக்கு அதே போல் பார்த்தோம் அப்படின்னா 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்லேருந்து 10,000 ஃபைட்டர் ஜெட்ஸ்லேருந்து ஏகப்பட்ட, அதாவது ஏர்கிராஃப்ட்ஸ்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை அமெரிக்கா களமிறக்கி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம்.